ஓம் சாந்தி. ஹிந்தியில் சொற்கள் சங்க்யா பார்த்துட்ருக்கோம். இப்போ அது கூட அட்ஜெக்டிவ் சேர்றப்ப எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஆइए हम शुरू करेंगे. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மக்கடி அப்படின்னா சிலந்தி, ஸ்பைடர். மக்கடி இதெல்லாம் ஈ சவுண்ட் வருது இல்லையா? ஈ சவுண்ட் வந்தா நம்ம பெண் வார்த்தை படிச்சிருக்கோம். கீடா, கீடானா இன்செக்ட். ரீடிங்காகவும் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் நம்ம படிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் மக்கடி ஏக் சோட்டா கீடா ஹை. மக்கடிங்கிறது ஒரு சின்ன பூச்சி. சோட்டானா சிறிய. நம்ம பண்பு பெயர் சொல்றோம்ல, அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸும் ஹிந்தியில அந்த நவுன் கூட சேர்ந்து சேஞ்ச் ஆகிடும். நவுன் வந்து ஆண் வார்த்தையா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிடும். பெண் வார்த்தைன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிடும் அந்த அட்ஜெக்டிவ். நம்ம தமிழ்ல, ஹிந்தியில, இங்கிலீஷ்ல அது மாதிரி கிடையாது. குட், பேட், ஹைட்டு, லோ, அந்த மாதிரி இருக்க எல்லா இதுக்குமே அது அந்த வேர்டு எப்பவுமே அதே தான் இருக்கும். அது எதுக்கும் மாறாது. சின்னது, பெருசு, இனிமையானது, அது மாதிரி இருக்க எல்லா வேர்ட்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஆனா ஹிந்தியில அந்த பெயர் சொல் கூட பக்கத்துல வர்ற அட்ஜெக்டிவ்ஸும் அதே போல மாறிக்கிடும். ஆ சவுண்டுக்கு மாறும், ஈ சவுண்டு இல்ல ஏ சவுண்ட். பன்மையா இருக்குன்னா ஏ சவுண்டுக்கு மாறிக்கிடும். மூணு ஃபார்முக்கும் மாறும். மீட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, மீட்டா அப்படின்னா அது பக்கத்துல அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆண் வார்த்தை வர்ற வார்த்தைக்கு தான் மீட்டா சொல்லுவாங்க. அடுத்து மீட்டி அப்படின்னு வருதுன்னா இதுக்கு நெக்ஸ்ட் வேர்டு என்ன வரப்போகுது? பெண் வார்த்தை. அடுத்தது மீட்டேன்னு வருதுன்னா அடுத்த வார்த்தை பன்மை வார்த்தை, சில்ட்ரன். அது மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் வரப்போகுது. ப்ளூரல் ஃபார்மும் அதுவும் ஆண் வார்த்தையில ப்ளூரல் ஃபார்ம்னா தான் மீட்டே போடுவாங்க. பெண் வார்த்தையில ப்ளூரல் ஃபார்ம் வந்தாலும் மீட்டி தான் போட்டுருவாங்க. மீட்டி லடுக்கியா அப்படி சொன்னாங்கன்னா இனிமையான பெண்கள் அப்படின்னு சொல்றப்ப மீட்டி தான் போடணும். எல்லாருமே பெண்களா இருக்காங்கன்னா அதுக்கு பூராவே ஈ சவுண்ட் இருக்கிறதுக்கு மட்டும் போட்டா போதும். ஒரே ஒரு சிங்குலர் ஃபார்ம்ல சொல்றோம்னா ஆண் வார்த்தை அப்படின்னா மீட்டா சொல்லணும். ப்ளூரல் ஃபார்ம்ல எல்லாரும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா மீட்டே போடணும். இல்லை எல்லாருமே பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மீட்டே போடும். ஓகேவா? இப்போ இதை தமிழ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம அட்ஜெக்டிவ்ஸ், பெயர் சொல்லுக்கு பக்கத்துல வர்ற அட்ஜெக்டிவ்ஸ் படிக்கிறோம். அட்ஜெக்டிவ்ஸ் அது ஆண் வார்த்தை பெண் வார்த்தை அப்படின்னு மாறிக்கிடும். அதுக்கேற்ற மாதிரி நவுன்ஸ் எப்படி ஆண் வார்த்தை பெண் வார்த்தை இருக்கோ அதே போல அட்ஜெக்டிவ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்பு பெயர் அது கூட சேர்ந்து மாறிக்கிடும். ஆண் வார்த்தைக்கு முன்னாடி சிங்குலர் ஆண் வார்த்தைனா மீட்டான்னு போடணும். பெண் வார்த்தைகள் சிங்குலர்னாலும் ப்ளூரல்னாலுமே மீட்டி போடணும். மீட்டை எப்போ போடுவோம்? எல்லாரும் கலந்துருக்காங்க இல்லை எல்லாருமே பிரதர்ஸ் பசங்க அது மாதிரினா மீட்டை. இந்த மூணு இப்போ அட்ஜெக்டிவ்ஸ். யார் சொல்றீங்க? இப்போ தமிழ்ல நான் சொன்னது அப்படியே சொல்லு. ஆண் வார்த்தை என்றா மீட்டேக்கு மீட்டாக்கு ஆ போடணும். பெண் என்றா மீட்டி. மற்றது அதுக்கு மீட்டே என்றா ஆ போடணும். ஆமா ஆமா. ஓகே, இந்த இதுக்கு நம்ம வேர்ட்ஸ் படிச்சுட்டு இதை ரீட் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ்ஸ்க்கு ஹிந்தில என்ன பேரு? விசேஷன். விசேஷன் மேலே எழுதி ஹெட்டிங். விசேஷன்னா அட்ஜெக்டிவ்ஸ்.
பண்பு பெயர் தமிழ்ல சொல்றோம். ஃபர்ஸ்ட் வேர்டு மீட்டா. இப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள். ஜென்ரலா நம்ம அட்ஜெக்டிவ் சொல்றோம்னா ஆண் வார்த்தையில தான் சொல்லிடுவாங்க. மீட்டா, படா, சோட்டா. மீட்டானா ஸ்வீட், மீனிங் இனிமையான, ஸ்வீட். அடுத்து படானா பிக், பெருசு. சோட்டா ஸ்மால். ஜென்ரலா நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா ஆண் பால் ஒருமையில தான் சொல்லுவாங்க. மீட்டா, படா, சோட்டா. காலானா பிளாக். அடுத்து கோரா. கோரானா ஒயிட். அது சஃபேத். நம்ம கலர்ஸ்ல சொல்றோம்னா சஃபேத் சொல்லணும். இப்போ ஸ்கின் கலர் சொல்றாங்கன்னா அவங்க வெள்ளையா இருக்காங்க அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு கோரா. அடுத்து ஊஞ்சா. ஊஞ்சானா உயரம், ஹைட்டு. ஹைட்டா இருக்காங்கன்னா ஊஞ்சா. டண்டானா கூல். சவுடா. சவுடானா அகலமான, பிராட். சாரி தீபா, 6th என்ன சொன்ன நீங்க? ஹைட். 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 ஓகே. பிராட். சவுடானா பிராட். அடுத்து கட்டா. கட்டா அப்படின்னா புளிப்பு. சுவர் சொல்லுவோம்ல, சுவர். டேஸ்ட். சீதானா ஸ்ட்ரைட். நேரா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா, நேரா. தயிர்லாம் புளிக்குது சொல்லுவோம்ல, கட்டா அப்படின்னா புளிக்கிறது. சீதா. சீதானா ஸ்ட்ரைட்டா. நைன்த் என்ன சொன்ன நீங்க? நயன் சுவர், புளிப்பா இருக்கு. சுவர். ஓகே ஓகே. இப்ப நம்ம 10 தான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் இதுக்கு படிச்சுட்டோம்னாலே அதுக்கப்புறம் எல்லாமே அதே போலதாங்கிறது தெரிஞ்சிடும். ஒருக்கா ரீட் பண்ணி பார்க்கலாமா? மீட்டா இனிப்பு, படா பெருசு, சோட்டா சிறுசு, காலா கருப்பு, கோரா வெண்மை. ஊஞ்சா ஹைட், டண்டா கூல், சவுடா அகலமான, பிராடா இருக்கிறது, கட்டா புளிப்பானது, ஸ்வர் சீதா ஸ்ட்ரைட்டா இருக்கு, நேரா இருக்கிறது. ஓகே, இப்ப யார் ரீட் பண்றீங்க? விசேஷன். அட்ஜெக்டிவ்ஸ் ரீட் மீட்டா. வாங்க.
மீட்டா ஸ்வீட். பேட்டா பெருசு. படா படா பெருசு. சோட்டா ஸ்மால், சின்ன. காலா பிளாக். கரா கோரா கோரா ஒயிட். குதா ரைட். ஊஞ்சா மேல ஊ போட்டு மேல புள்ளி வச்சா இன். ஊஞ்சா. Okay. Uncha is the height. Height, right? Okay. Then da. மேல புள்ளி வச்சா இன் சவுண்ட் சொல்லணும். டண்டா. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இட்டு அழுத்தமா சொல்லணும். டண்டா. Danda. Cool, right? Correct. Cool. Then chocha. Chowder. Broad. And suva. புளிப்பு. Right? கட்டா. Katta. Okay. And the other one is Sita? Sida. Okay. Right. Super. இப்போ நம்ம இது கூட சேர்த்து நம்ம பெண் வார்த்தை கூட மாத்துனா எப்படி ஸ்ட்ரைட்டா நேரா. சீதா கடாஷயம்னா நேரா நிக்குது, நேரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. சீதானா ஸ்ட்ரைட்டா போங்க, ரோட்ல ஸ்ட்ரைட்டா போங்க, முன்னாடி ஸ்ட்ரைட்டா நேரா பாருங்க அப்படின்லாம் சொல்றப்ப அந்த இடத்துல நேரான்னு சொல்றோம்ல, அதுக்கு சீதா. அடுத்து ஹிந்தில புல்லிங் அப்படின்னா மேஸ்குலின் ஜெண்டர் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண் பால். தமிழ்ல ஹிந்தில புல்லிங். இப்போ அதுல இது எல்லாமே நவுன்ஸ் தான். ஒரு 10 நவுன்ஸ் எடுத்திருக்கோம். இது எல்லாம் ஆண் வார்த்தைகள். ஆத்மினா மேன், மனிதன். காவ்னா ஊரு இல்லாட்டி கிராமம், வில்லேஜ். ஊருக்கும் காவ் தான் சொல்றாங்க, வில்லேஜுக்கும் காவ். மூணாவது புல்லிங்னா ஆண் வார்த்தைன்னு. கரெக்ட். மேஸ்குலின் ஜெண்டர் நம்ம சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, மேஸ்குலின் ஜெண்டர். Number 1 ஆத்மி, ஒரு மேன். காவ் அப்படின்னா காவ்னா ஊர், வில்லேஜ் இல்லாட்டி நம்ம ஊர்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் வில்லேஜோட அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் காவ். ரமணி பேன், just give me 1 second, mami. காவா அது? ஆமா, மேல அது இங்கு சவுண்ட் மாதிரி போடாம விட்டுருக்காங்க, அதனால நம்ம இன்னும் சொல்ல மாட்டோம். காவ் அந்த இடத்துல ஒரு இங்கு சவுண்ட், மூக்குல ஒரு சவுண்ட் வருது. அதனால இதுல புள்ளி மட்டும் இன்னும் சவுண்ட் சொல்லாம வந்துட்டோம். காவ். ஓகே. ஓகே. மூணாவது குத்தா, டாக் இல்லையா? ஆமா, கரெக்ட். நாலாவது ஹாத்தி, எலிபென்ட். சூப்பர்.
அஞ்சாவது கோடா. கோடா குதிரை. ஹோஸ். சூப்பர். ஆறாவது லடுக்கா. பையன். அப்படிதானே? ஏழாவது பக்கரா. பக்ரா. எனக்கு இன்னுமே அந்த நடுவுல வர எதுக்கு வச்சு சொல்லணும் வேண்டாம். அந்த முதல்ல சொன்னீங்க சிலந்திக்கு, அதுல நாங்க நடுவுல இருக்கிற கா வச்சுதான் சொல்றோம், ரைட்? இது பக்கரான்னு சொல்றதா பக்ராவா? சவுண்ட். ஆமா. இந்த ஏழாவது நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? பக்ராவா பக்கராவா? ரெண்டும் சரியா? பக்ரா. இக்கு வைக்கணுமா? அப்ப நாங்க சிலந்திக்கு சொல்லிக்கல மக்டி மக்டி என்று சொல்லாம மக்கடின்னு சொல்றோம். ரெண்டும் கரெக்டா? கொஞ்சம் ரெண்டுமே கரெக்ட். ஒவ்வொருத்துக்கு ரெண்டுமே கரெக்ட் மாதிரி வரும். பக்ரானாலும் சொல்லலாம், பக்ரானாலும் சொல்லலாம். ரீடிங் பண்ணும்போது அப்படித்தான் சொன்னேன். அப்ப இது பக்ரா பக்கரா. பக்ரான் தான் என்ன? கோட். கோட் 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 கோட். ஓகே. ஆடு. ஓகே ஓகே. அடுத்தது மகான். ஹவுஸ், என்ன வீடு. மற்றது கட்டிடம். பில்டிங். பில்டிங். ஒன்பதாவது கேட். கேட். கேட்னா வயல். வயல் கேட். பத்தாவது கர். வீடு. கர். ஓகே ஓகே. இப்ப நம்ம இது கூட இந்த ஃபர்ஸ்ட் வந்த 10 வார்த்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மீட்டா ஆத்மி. மீட்டா ஆத்மி ஹை. இவர் இனிமையான மனிதர், ஸ்வீட் பர்சன் அப்படி சொல்றோம்னா மீட்டா முதல்ல மீட்டா அப்படியே வந்துடும். மீட்டா ஆத்மி ஹை. ஆத்மிக்கு சிங்குலர் ஃபார்முக்கும் அதேதான், மேனு மென்னு ரெண்டுக்குமே ஒன்னாதான் இருக்கும். அதனால மீட்டே ஆத்மின்னு சொல்றாங்கன்னா மென்னு ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரே ஒருத்தங்களை வச்சு சிங்குலர் ஃபார்முக்கே இப்ப படிப்போம், ப்ளூரல் ஃபார்ம் அடுத்து படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க? மீட்டா ஆத்மி. சென்டென்ஸா ஃபார்ம் பண்றோம்னா மீட்டா ஆத்மி ஹை. முன்னாடி யஹும் கடைசியில ஹையும் போட்டோம்னா சென்டென்ஸ் ஃபார்ம் வந்துடும். யஹ்னா இவரு, இவரு இது இது ஏதாவது சொல்லுவோம்ல அது மாதிரி. நடுவுல மீட்டா ஆத்மி, அச்சா ஆத்மி அப்படிலாம் படிச்சோம்ல. அச்சானாலும் மீட்டா இதனால நம்ம இப்ப இவரு பெரிய மனிதர் அப்படி சொல்றோம்னா என்ன போடலாம்? படா ஆத்மி. ரெண்டாவது இருக்கு படா ஆத்மி. இவ பிளாக், இந்த மனிதர் கருப்பா இருக்காரு அப்படின்னா காலா ஆத்மி ஹை. இவர் ஒயிட்டா இருக்காரு அப்படின்னா கோரா ஆத்மி ஹை. இவர் ரொம்ப ஹைட்டான மனிதர் அப்படின்னா ஊஞ்சா ஆத்மி ஹை. அது மாதிரி நம்ம முன்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே மேல இருக்கிறது அப்படியே தான் வந்துடும் ஒரு மைலா சேர்க்கிறப்போ. அடுத்து காவ், பெரிய கிராமம், சின்ன கிராமம் அப்படி சொல்றோம்னா
यह बड़ा गांव है, यह छोटा गांव है. இது சின்ன கிராமம், இது பெரிய கிராமம் அப்படின்னு சொல்றோம்னா यह बड़ा गांव है. அடுத்து தேர்ட் ஒன்னு குத்தா பார்ப்போம். குத்தா நாய், இது கருப்பு நாய் அப்படி சொல்றோம்னா यह काला कुत्ता है. இது கருப்பு நாய். काला कुत्ता है, कुत्ता ஆண் வார்த்தை தான். काला कुत्ता है. यह काला घोड़ा है, இது கருப்பு குதிரை. அந்த அது கருப்பு நாய் அந்த லைன் இருக்கா ஃபுல்லா எழுதி காட்டுறீங்களா எனக்கு? முன்னாடி இது கருப்பு நாய் முன்னாடி போட்டுக்கணும். அடுத்து காலா போட்டு குத்தா போட்டுட்டு கடைசியில ஹை போட்டுரும். ஓகே ஓகே சென்டென்ஸ் வந்துரும். Thank you so much. முன்னாடியும் பின்னாடியும் ஹையும் போட்டோம்னா சென்டென்ஸ் வந்துரும். அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சிம்பிளா ஒன்னா படிக்கதான் போறோம். யாக்கும் ஹையும் போட்டுட்டு மீதி நடுவுல அப்படியே தேர்ட் சர்க்கிள் போட போறோம். இது அப்படி இதுனாலும் இவர்னாலும் ஒண்ணுதான். ஓகே. यह काला कुत्ता है. இப்ப வந்து ஹாத் இந்த கையே பெருசா இருக்கு அப்படின்னா ஹாத்தி இது பெரிய யானை. बड़ा हाथी है. இந்த ஹாத்திக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? படா. யஹ் மொத போட்டுக்கணும். அடுத்து படா போட்டு ஹாத்தி போட்டு ஹை போட்டுக்கணும். யஹ் படா ஹாத்தி ஹை, இது பெரிய யானை. அடுத்து கருப்பு குதிரை எழுதுறீங்கன்னா யஹ் காலா கோடா ஹே. நெக்ஸ்ட் லடுக்கா. லடுக்கானா பையன். மேல இருக்கிறதுல நம்ம பையனுக்கு மீட்டா லடுக்கா ஹை போட்டுக்கலாம். இவன் ஸ்வீட் பாய், திஸ் இஸ் a ஸ்வீட் பாய், he is a ஸ்வீட் பாய் அப்படி சொல்றீங்கன்னா மீட்டா லடுக்கா ஹை. சாந்தி சிஸ்டர். சாந்தி சொல்லுங்க சிஸ்டர். நீங்க அந்த மீட்டா அந்த எஜெக்டிவ் வந்து ஆ சவுண்ட் வருதுன்னா முன்னால ஒரு மேல் அப்படி இருக்கணும்னு சொல்றீங்களா? அதாவது அந்த வேர்டு நவுன்ஸ வந்து அவங்க ஆண் வார்த்தைகள் பெண் வார்த்தைகள்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப நவுன் நம்ம ஹிந்தில இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் சொல்றப்ப வெறும் நவுன்ஸ் தான், அதுல நம்ம பிரிக்கலாம் மாட்டோம். அட்ஜெக்டிவ் அதாவது நம்ம உயிர் இல்லாத பொருட்கள் தனியா வச்சுக்கிடுவோம், உயிர் இருக்கவங்க வேணா பிரிப்போமே தவிர அட்ஜெக்டிவ்ஸும் இதெல்லாம் ஆண் வார்த்தை, நவுன்ஸையும் இது ஆண் வார்த்தை பெண் வார்த்தைன்னு பிரிக்க மாட்டோம்.
ம். இப்ப நவுன்ஸ் இப்ப இவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஆத்மி, காவ், குத்தா, ஹாத்தி, கோடா இது எல்லாமே ஆண் வார்த்தைகள். எப்படி நம்ம ஒரு பிரதர் பேசுறாங்கன்னா ஃபீல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இது எல்லாமே ஆண் வார்த்தைகள். அதனால இதுக்கு சென்டென்ஸ் உருவாக்குறப்பயும் நம்ம ஆண் பால்ல தான் உருவாக்குறோம். மேஸ்குலின் ஜெண்டர் சொல்ற மாதிரி. இப்ப குத்தா ஆத்தா ஹை, நாய் வருதுன்னு சொல்றோம்னா குத்தா ஆத்தா ஹை சொல்லணும். அதே மாதிரி பில்லி சொல்றோம் ஆத்தி ஹை சொல்லணும். அதுதான் எனக்கு கொஸ்டின் டவுட். இப்ப ஆத்மி औरत வந்து எங்களுக்கு சும்மாவே மேல் ஃபீமேல்னு தெரிஞ்சாலும் இப்ப சும்மா பில்லி கேட் அல்லாட்டி ஹாத்தி அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையான்றது தெரிஞ்சுதான் இருக்கணும் நம்மளுக்கு பழக்கத்துல. அப்படியா? அதுக்கு ஒரு ரூல் இல்லதான் இப்ப பாடம். அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, நம்ம அடுத்து படிப்போம். இப்ப வந்து ஜென்ரலா ஒரு 10 இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ரூல்ஸ் இருக்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஆடியோ இப்பதான் நேற்று கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அதுக்குரிய வீடியோ நான் இன்னைக்கு போட்டுறேன், உங்களுக்கு வந்துடும். நான் சும்மா அந்த நீங்க சொன்னதை வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தேன். கடைசியில அந்த ஈ சவுண்ட்ல வந்துச்சுண்டா, இப்ப ஹாத்தி, பில்லி அப்படி வந்தா அது வந்து கேர்ள். அது வந்து மேக்ஸிமம் 90%க்கு ஒர்க் ஆகும். 90% வந்து நம்ம சொல்றது 90%க்கு கரெக்டா இருக்கும். 100% எல்லாமே அப்படியே இருக்காது. ஹிந்தில முதலாவது வேர்டு ஆத்மியே ஈல தான் வருது. வருது. ஆனாலும் அவங்க வந்து மேனதான குறிக்குது, அதனால அது ஆண் வார்த்தையா இருக்கும். சரி சரி, ஓகே சிஸ்டர், சாரி. ஓகே, 90% தான் அதுலயும். முதல் ஜென்ரலா நம்ம படிக்கிறப்ப ஆ சவுண்ட் ஈ சவுண்ட் வச்சிருப்போம். அடுத்தது கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. அத நம்ம அடுத்து நீங்க தமிழ்ல படிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல இங்கிலீஷ்ல நம்ம அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சு. இப்ப இன்னைக்கு 10 வார்த்தை இருக்குல்ல, இதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மீதி படிக்க. नए वर्ष की शुभकामनाएं। फिर मिलेंगे। शुक्रिया।